பொங்கல் பண்டிகை. அந்த ஊரோட பேரு ஆனந்தபுரம். பேருக்கு ஏத்தாப்புல அந்த ஊரு எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கும். அதுலயும் முக்கியமா பொங்கல் பண்டிகை வந்தா போதும், ஊர்ல இருக்கிற எல்லாருமே ரொம்பவும் உற்சாகமா சந்தோஷம் அவங்களுக்குள்ள பல மடங்கு அதிகமா தான் இருக்கும். ஆனா அந்த ஊரோட எல்லையில ஒரு சின்ன குடிசை. அந்த குடிசையில துணி அவளுடைய 7 பொண்ணுங்க கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தா. பொங்கல் பண்டிகையால ஊர் முழுக்க வெளிச்சம் வந்தாலும் கூட துணியோட வீட்டுல சோகமும் கண்ணீரும் மட்டும்தான் இருந்துச்சு. பொங்கல் பண்டிகைக்கு 2 நாளைக்கு முன்னாடி துணியோட மூத்த பொண்ணான புஜ்ஜி ஹரிதாசனுடைய வேஷத்தை போட்டு நெத்தியில ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு தங்கச்சிங்களுக்காக கிளம்புனா. இப்படி இருக்கும்போது ஊருக்குள்ளார சிச்சு காக்கா பட்டு புடவையை கட்டிக்கிட்டு வீட்டு வாசல்ல கோலத்தை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. புஜ்ஜி அந்த வேஷத்துல பார்த்த உடனே அவளுக்கு கிண்டல் பண்ணணும் போல இருந்துச்சு. ஏய் நில்லடி, என்னடி இந்த வேஷம்? ஹரிதாஸ் வேஷம் போட்டுக்கிட்டு வீடு வீடா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கியா? உன்னை பார்த்து ஐயோ பாவம்னு உனக்கு எல்லாரும் கொடுப்பாங்கன்னு தானே இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வீடு வீடா போய் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ சிச்சு அத்தை, என்ன இந்த பங்களாவே உங்களோட இது மாதிரி ரொம்ப பேசுறீங்க நீங்க? நாங்க பசிக்குதுன்னு நியாயமா பிச்சை கேட்டு பொழைக்கிறோம். ஆனா உங்கள மாதிரி மத்தவங்களை ஏமாத்தி அவங்களோட சொத்தை அடிச்சு அதுல நாங்க வாழல. நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசினா போதும், வீடே தீப்பிடிச்சு எரிஞ்சிரும். சிச்சு அதை கேட்டு கோவமா, என்னடி புஜ்ஜு, உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. உங்க அம்மா 7 பசங்களுக்கு எப்படி வயிறு நிறைய சோறு போடுறதுன்னு பார்த்தா உன் பசி தீரவே மாட்டேங்குது. ஜமீன்தாரையகிட்ட என்ன வேணாம் சொல்லி உன்னையும் உங்க அம்மாவையும் இந்த ஊரை விட்டு துரத்துறதுக்கு என்னால முடியும். சரி சிச்சு அத்தை, இந்த பொங்கலுக்கு பார்க்கலாம் யாரோட பட்டம் பெருசா பறக்குதுன்னு. ஹரியோ ஹரி, நான் பசிக்காக உண்மையை சொல்லி பிச்சை எடுக்கிறேன், ஆனா நீ பொய் சொல்லி ஜமீன்தாரையா சொத்தையே கொள்ள அடிக்கிற அப்படின்னு சொல்லி புஜ்ஜி அங்கிருந்து கிளம்பிட்டா. புஜ்ஜி போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா துணி வீட்டு வாசல்ல கவலையா உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் ஒரு மேளத்தை தட்டிக்கிட்டு பூம்பு மாட கூட்டிக்கிட்டு ஒருத்தர் துணியோட வீட்டு வாசலுக்கு வந்தாரு. மேள சத்தம் கேட்டதுனால பொண்ணுங்க எல்லாரும் ஆசையா வெளியில வந்தாங்க. அம்மா, நான் உங்க வீட தேடி வந்திருக்கேன், உங்களுக்கு நல்லதே ஆகணும்னு வேண்டிக்கங்க. 7 மகாலட்சுமி இருக்கிற வீடு இது. இந்த பசவண்ணா உங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றேன். துணி சோகமா எழுந்திருச்சு வீட்டுக்குள்ள போனா. ஏன்னா வீட்டு வாசலுக்கு வந்திருக்கிற அந்த காளை மாட்டுக்கு அரிசி கூட கொடுக்கலன்னா அது வீட்டுக்கு அபசகனம் அப்படின்னு தெரிஞ்சதுனால ஒரு படி அரிசியாவது கொடுக்கலான்னு அரிசி பானையில கைவிட்டு பார்த்தா அதுல ஒரு பருக்கு அரிசி கூட இல்ல. சோகமா துணி வெளியில வந்து, சுவாமி எங்களை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு துளி அரிசி கூட இல்ல. என்னோட 7 பசங்களோட பசி தீக்கவே என்னால முடிய மாட்டேங்குது. அப்ப அந்த காளை மாட்டுக்கு சொந்தக்காரரு துணியோட கண்ணுல இருக்கிற சோகத்தை பார்த்தாரு. அவருக்கும் கஷ்டமாச்சு. இங்க பாருமா, இந்த பசவனுக்கு நீங்க உதவி செய்வீங்கன்னு நான் பார்த்தா நீங்களே கஷ்டத்துல இருக்கீங்க. உங்க கஷ்டம் உங்க கண்ணுல தெரியுது. இந்தாமா, இந்த அரிசி எடுத்துக்கிட்டு இந்த குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடு அப்படின்னு அவருடைய பையில இருக்கிற கொஞ்சம் அரிசிய துணிக்கிட்ட அவரு கொடுத்தாரு. பசவா, இந்த குழந்தைங்களையும் நீதான் காப்பாத்தணும். 7 குழந்தைங்க இருக்கிற வீடு மகாலட்சுமி வீடா மாறணும். இந்த பொங்கல் பண்டிகை நல்லதையே கொடுக்கணும் அப்படின்னு வாழ்த்திட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அவரு பிரசாதமா கொடுத்த அந்த அரிசி எடுத்துக்கிட்டு துணி வேகமா வீட்டுக்குள்ள வந்தா. அடுப்பு பத்த வச்சு அரிசிய கழுவி போட்டு பசங்களுக்காக சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சா. அந்த சாதம் வேகிற அந்த மனம் குடிசை முழுக்க பரவுச்சு. சரியா மதிய நேரம் அந்த சாதத்தை வடிச்சு வாழை இலையில பசங்களுக்கு சாப்பிட்றதுக்காக கொடுத்தா. ரொம்ப நாளுக்கு அப்புறமா பொண்ணுங்க எல்லாரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்க. அவங்க சந்தோஷத்தை பார்த்து, அந்த சுவாமி வந்ததுனால என் குழந்தைங்களோட பசி தீர்ந்தது அப்படின்னு சந்தோஷப்பட்டா. இருட்டாச்சு, குளிர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. குளிர் தாங்க முடியாம 7 பெண் குழந்தைங்களும் ஒருத்தங்க பிடிச்சிட்டு படுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா துணி மட்டும் அடுப்பு பத்த வச்சு அதுல சுடுதண்ணியே சூடாக்குனா. அந்த பானையில தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு, அரிசி இல்ல. ஆனா பசங்களுக்கு சாதம் வடிக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் அவ அப்படி பண்ணா. துணி அவ மனசுக்குள்ள, ஐயோ கடவுளே, நாளைக்கு பொங்கல், ஊர் ஜனங்க எல்லாருமே பொங்கலை கொண்டாடிக்கிட்டு இருந்தா என் பசங்க மட்டும் பசியில சாவணுமா? அந்த சிச்சி சொன்னது ஞாபகமாகுது எனக்கு. புச்சி தூங்காம அவங்க அம்மாவோட கஷ்டத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தா. அவ அன்னைக்கு கொண்டு வந்த அரிசிய அவங்க அம்மா கிட்ட கொடுத்து,
அம்மா இந்த சாப்பாடு நீங்க சாப்பிடுங்க, நாளைக்கு நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது. இல்ல புஜ்ஜி, நான் சோட்டு வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். அந்த அரிசி சாப்பாடு செய்ய பத்தாது அப்படிங்கறதுனால துணி அத சமைக்கல. அந்த நேரத்துல அவ அவளுடைய தோழியான சோட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா. ஆனா வழியில சிச்சுவோட வீட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் சிச்சு துணிய பார்த்து, என்ன துணி, இந்த நேரம் பார்த்து எங்க கிளம்பிட்ட? ஓ, உன் பசங்க பசியில இருக்கிறாங்கன்னு அவங்க வயிற நிறைக்கணும் அப்படின்னு யாரு வீட்டுக்காவது கண்ணு போட பாக்குறியா? துணி அழுதுகிட்டே, இங்க பாரு சிச்சு, நான் திருடி இல்ல, என்னோட குழந்தைங்க பசியில இருக்காங்கன்னு சோட்டு வீட்டுல போய் அரிசி கேட்கலான்னு போறேன். நீ என்னோட ஸ்நேகிதி தானே? என்னது, நான் உன்னோட ஸ்நேகிதியா? நான் பங்களால இருந்துகிட்டு பட்டு புடவை கட்டிக்கிட்டு வயிறு நிறைய சாப்பிடுறவ, ஆனா நீ அப்படியா? நீ சரியான பிச்சைக்காரி. துணியால எதுவுமே பேச முடியல. அவ மனசுல துக்கத்தை வச்சுக்கிட்டு கண்ணுல கண்ணீரோட சோட்டுவோட வீட்டுக்கு போனா. அப்ப சோட்டு துணிய பார்த்து, துணி என்ன ஆச்சு? இந்த நேரம் பார்த்து இங்க வந்திருக்க? உன் மூஞ்சே வாடி போயிருக்கு, ஏதோ நடக்க கூடாததுதான் நடந்திருக்கு. துணி அழுதுகிட்டே, சோட்டு, என்னோட வாழ்க்கையே இதுதானா? இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தான் அந்த கடவுள் எனக்கு கஷ்டத்தை கொடுப்பான்? என் குழந்தைங்களுக்கு சாப்பிட சாப்பாடு இல்லைன்னு உங்ககிட்ட அரிசி கேட்கலான்னு வந்தா அந்த சிச்சு என்ன திருடி அப்படின்னு அவமானப்படுத்துறா. என் குழந்தைங்களோட பசிய நான் தீர்க்க வேண்டாமா? என் குழந்தைங்க சாப்பிடலனாலும் இருக்கட்டும்னு அப்படியே என் குழந்தைங்கள தூங்க வைக்க முடியுமா? அத கேட்டு சோட்டு துணிய சமாதானப்படுத்தினா. ஐயோ துணி, நீ கவலைப்படாத. அந்த சிச்சு பணம் திமிரல தான் அந்த மாதிரி ஆடுறா. காலம் எப்பவுமே இப்படியே இருக்காதுல்ல. இந்த அரிசியை கொண்டு போய் குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடு துணி. துணி கண்ணீரை தொடச்சு, சரி சோட்டு, பசங்க ரொம்ப பசியில இருப்பாங்க, நான் போய் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறேன் அப்படின்னு சந்தோஷமா அரிசியை எடுத்துக்கிட்டு போய் துணி பசங்களுக்காக சோறு வடிச்சு அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா. அப்ப அவ கண்ணுல கண்ணீர் இருக்கிறத புஜ்ஜி குருவி கவனிச்சா. அம்மா, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ துணி நடந்தது என்னங்கறத புஜ்ஜி கிட்ட சொன்னா. அத கேட்டதும் புஜ்ஜிக்கு கோவம் தலை உச்சிக்கு ஏறிச்சு. அவ கோவத்துல அவளுடைய மனசுக்குள்ள, பண்டிகை நாள் அதுவுமா எங்க அம்மா கண்ணுல கண்ணீரை விட வச்ச அந்த சிச்சுவை நான் சும்மா விட மாட்டேன். இந்த பண்டிகை எங்களுக்கு நல்லதுதான் கொடுக்கணும். அப்படி புஜ்ஜி அவளுடைய கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு, அம்மா, அந்த சிச்சு அத்தை எப்பவுமே இப்படிதான், மாறவே மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன், நீ போய் படுத்து தூங்குமா அப்படின்னு புஜ்ஜி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தினா. அடுத்த நாள் காலையில பொங்கல் பண்டிகை. ஊரே கோலாகலமா இருந்துச்சு. எல்லாரும் வீட்டு வாசலே கலர்ஃபுல்லான கோலம். அது மட்டும் இல்ல, எல்லாரும் வீட்டை பூக்களால அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. மாயில தோரணம், பூ தோரணம் இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. ஆகாயத்துல கலர்ஃபுல்லான காத்தாடிகளும் பறந்துகிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல பசங்களோட சிரிப்பு சத்தம் அதிகமா கேட்டுச்சு. புஜ்ஜி மறுபடியும் ஹரிதாசனுடைய வேஷத்தை போட்டுக்கிட்டு சிச்சுவோட வாசல்ல நின்னு சத்தமா கத்துனா. ஏன் சிச்சு அத்தை, வெளிய வா, உன்னோட உண்மையான குணம் என்னன்னு மகிய உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். சிச்சு புஜ்ஜிய திட்டிக்கிட்டு இருக்கும்போது மாடியில இருந்து மகிக்கழுக அத பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ புஜ்ஜி தைரியமா மகிக்கழுக பார்த்து, அம்மா, இந்த சிச்சு போடுற நாடகம் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் ஆகணும். ஜமீன்தாரையாவை ஏமாத்தி எங்க அம்மாக்கு கிடைக்க வேண்டிய வேலைய அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஜமீன்தாரையாவோட தானியத்தை எல்லாம் வித்து இந்த சிச்சு பணத்தையே கொள்ள அடிக்குது. மகிக்கழுகு சிச்சுவோட வீட்டை சோதனை போட்டுச்சு. அப்போ திருட்டுத்தனமா ஒளிச்சு வச்சிருந்த நிறைய அரிசி மூட்டைங்க அங்க இருந்துச்சு. அப்போ மகிக்கழுகு சிச்சுவை பார்த்து கோவமா, ஏ சிச்சு, உன்னை இவ்வளவு நாளா நம்புறதுக்கு எனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்திருக்கியா? நீ என்னோட சொத்தை திருடுனது மாத்திரம் இல்லாம ஒரு நல்ல அம்மாவை கெட்டவ அப்படின்னு என்கிட்ட இவ்வளவு நாளா சொல்லிருக்கேன். மகிக்கழுகு உடனே துணியோட வீட்டுக்கு போனா. அங்க துணியோட நிலைமைய பார்த்து மகி ரொம்பவும் வருத்தப்பட்டா. நீ என்ன மன்னிச்சிடு துணி. அந்த சிச்சோட வார்த்தையை கேட்டு நானும் உன்னை இத்தனை நாளா ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நீ என் வீட்டாண்டி இருந்துகிட்டு என் வேலையெல்லாம் பாத்துக்கோ. அப்ப துணி ரொம்பவும் கவலையா மகியோட கைய பிடிச்சுக்கிட்டு, ஐயோ, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? நீங்க ஊரோட ஜமீன்தாரரு, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். மகி ஆச்சரியமா, என்ன துணி, நீ என்கிட்ட மன்னிப்பு கேக்குறதா? ஆமாங்க ஐயா, அந்த சிச்சு ரொம்ப கெட்டவ, உங்க சொத்தையெல்லாம் கொள்ளை அடிக்கிறான்னு எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவளை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, இன்னைக்கு திருந்துவா நாளைக்கு திருந்துவா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ கொஞ்சம் கூட மாறவே இல்ல.
அவளை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் உங்ககிட்ட அவளை காட்டி கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். அதனால என்ன மன்னிச்சிருங்க. அதை கேட்டு மகிக்கழுகு, நீ உன்னோட நட்புக்கு நீ இவ்ளோ மதிப்பு கொடுக்கற, இதனாலேயே நீ என் கூடயே இருக்கணும். நீ என் கூட இருக்கிறது என்னோட அதிர்ஷ்டம். உன்னோட நல்ல குணத்தினாலதான் நீ இன்னைக்கு என் கூட இருக்க போற. துணியோட கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டுச்சு. பண்டிகை நாள் இவ்வளவு நல்ல செய்தி வரும் அப்படின்னு அவ எதிர்பார்க்கவே இல்ல. துணியோட கண்ணுல இருக்கிற கண்ணீர் எல்லாம் போய் இப்போ வீட்டுல பொங்கல் பண்டிகைக்கான ஆரவாரம் தொடங்குச்சு. வாசல்ல துணியோட 7 பொண்ணுங்களும் சேர்ந்து கலர்ஃபுல்லான கோலத்தை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ துணி தூரத்துல ரொம்பவும் கோவமா நின்னு முறைச்சுக்கிட்டு இருக்கிற சிச்சு காக்காவை கவனிச்சா. துணி மெதுவா சிச்சு பக்கத்துல போனா. சிச்சு, என்ன மன்னிச்சிடு. நான் உன்னை பத்தி எதுவுமே சொல்லி கொடுக்கல. ஆனா உன்னோட விஷயம் ஜமீன்தார் ஐயாவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல. புஜ்ஜி தான் ஜமீன்தார் ஐயாவை கூட்டிட்டு வந்தா. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல சிச்சு. துணி அப்படி சொன்ன உடனே சிச்சு காக்கா ரொம்பவும் ஷாக் ஆயிடுச்சு. துணி அவ எவ்வளவு அவமானப்படுத்திருந்தாலும் தன்னுடைய நட்புக்காக மறுபடியும் அவ இந்த வறுமையில போக கூட தயாரா இருக்காளே அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சிச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்போ சிச்சு அழுதுகிட்டே, துணி, என்ன மன்னிச்சிடு துணி. பணம் திமிருல தான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். நீ ஏழையா இருந்தாலும் எவ்வளவு நேர்மையா இருக்க. நான் தான் பண திமிருல உனக்கே துரோகம் பண்ணிட்டேன். சிச்சு, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. நீ ஏன் வீட்டுக்கு வா, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பண்டிகைய கொண்டாடலாம். வேண்டாம் துணி, வீட்ல சின்ன ஒண்டியா இருக்கான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு அங்கிருந்து போயிடுச்சு. சிச்சு கிட்ட வந்திருக்கிற இந்த மாற்றத்தை பார்த்து துணி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. துணியோட குடும்பம் மகிக்கழுகோட சேர்ந்து பொங்கல் பண்டிகையை அவங்க குடிசையிலேயே சந்தோஷமா கொண்டாடினாங்க. அந்த வருஷம் பொங்கல் பண்டிகை துணியோட வாழ்க்கையில மறக்க முடியாத பண்டிகையா மாறுச்சு. புஜ்ஜி ஸ்கூலுக்கு போய்கிட்டே அவங்க அம்மாவுக்கு துணையா இருந்தா. மகியோட உதவியால துணி அவளுடைய 7 பொண்ணுங்களையும் நல்லபடியா படிக்க வச்சா. தப்பு பண்ண சிச்சு இப்போ திருந்தி அவளோட பிள்ளையோட சேர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தா. குடிலில் பிளாஸ்டிக் டேங்க் வீடு. பறவைங்களோட கிராமம் ஒரு காலத்துல பச்சை பசேல்னு வயலோட சுத்தமான காத்தோட பார்க்க அழகா இருந்துச்சு. ஆனா பக்கத்துல இருக்கிற சிட்டி மூலமா வர மாசுபாடு, ஊர்ல நிறைய மரங்களை வெட்டுறதுனால கிராமம் மாறிடுச்சு. பறவைங்களுக்கு கூடு கட்டுறதுக்கு பலமான மரங்களே எங்கேயும் இல்ல. மரங்கள் எல்லாம் காஞ்சி போய் பலவீனமா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் குளிர்காலமும் வந்துச்சு. தங்க வீடு இல்லாம, குளிர்காய விறகு இல்லாம பறவைங்க எல்லாரும் பட்ட கஷ்டமும், அதுக்காக துணிக்குருவி எடுத்த முடிவும், அதனால வந்த மாற்றமும் என்னங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அன்னைக்கு சாயந்தரம் 5 மணி. சூரியன் அப்பதான் மேகங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். சிச்சு காக்கா, துணிக்குருவி, சோட்டுக்கிளி, லூசிபுரா, மகிக்கழுகு பசங்க 3 பேரும் ஒரு காஞ்ச மரத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முகங்கள்ல ஒரு கவலை தெரிஞ்சுது. அப்போ துணிக்குருவி ரொம்ப சோகமா, பாத்தீங்களா, நம்ம சின்ன வயசுல இருந்து விளையாடிக்கிட்டு இருந்த அந்த வேப்ப மரம் சாஞ்சி கிடக்க. சின்ன வயசுல எங்க கூட இருந்தது அந்த மரத்துலதான். இப்ப நம்ம எங்கன்னு போறது? நம்ம எங்க வாழ போறோம்? மகிக்கழுகு அப்போ ஆகாயத்தை பார்த்து, மனுஷங்களுக்கு மனசாட்சி இல்லட்டுனே. காடுங்களை அழிச்சுக்கிட்டு அவங்க சிட்டியை அதிகமாக்கிக்கிட்டு இருக்காங்க. எனக்கோ வயசாயிடுச்சு. ஏதாவது மலைக்கு மேல போய் என்னுடைய வாழ்க்கைய நான் வாழ்ந்துப்பேன். ஆனா சின்ன பசங்க, சின்ன பன்னு புஜ்ஜி 3 பேர் இருக்காங்க. இவங்க வாழ்க்கை என்ன ஆகுறது? ஆமா ஆமா, இந்த தூசியால என்னுடைய முகமே கருப்பா, இல்லல ரொம்ப கருப்பா மாறிக்கிட்டு இருக்கு. நாம இங்க இருக்க வேணாம், வேற ஒரு காட்டுக்கு போயிடலாமா? வேற காடுனா எங்க போறது சிச்சோ? எல்லா இடத்துலயும் இதே நிலைமைதான். எங்கேயுமே விறகுல்ல, மரம் இல்ல. எங்க இருந்து நம்ம கூட கட்டி வாழ போறோம் சொல்லு? அப்போ புஜ்ஜி கவலையா, அம்மா எனக்கு பயமா இருக்குமா. இன்னைக்கு ராத்திரி நாம எங்க தங்க போறோம்? இந்த குளிர்காத்து நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. கவலைப்படாத புஜ்ஜி, உன்னோட அம்மா கண்டிப்பா ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலும் துணியோட மனசுக்குள்ள அந்த பயம் இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி நேரம் ஒரு வீட்டோட செவுத்து மேல எல்லாரும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில துணிக்குருவி கூடு கட்டுறதுக்காக ஏதாவது விறகு, இலை கிடைக்குதா அப்படின்னு எல்லா இடத்துலயுமே சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா எல்லா இடத்துலயும் குப்பை, பிளாஸ்டிக், பேப்பர் இதான் இருந்துச்சு. துணி ரொம்ப சோகமா எல்லாரும் குப்பை போடுற இடத்துக்கு வந்தா. அங்க ஆயிரக்கணக்கான குப்பை கவரு விழுந்திருந்துச்சு. எல்லாரும் இயற்கையா அழிச்சிட்டாங்க. எல்லாம் பிளாஸ்டிக்கா இருக்கு. அந்த இடத்துல பழைய உடைஞ்சு போன ஒரு சின்டெக்ஸ் டேங்க பார்த்தா. அட, என்னது இது, ரொம்ப பெருசா இருக்கு. காத்து தண்ணி எதுவும் உள்ள வராதுன்னு நினைக்கிறேன். பார்க்க நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கு அப்படின்னு துணி அந்த டேங்க் கிட்ட போய் பார்த்தா.
அந்த டேங்க் கருப்பு கலர்ல இருந்துச்சு. அதுக்குள்ள போக ஒரு வழியும் இருந்துச்சு. உள்ள போனப்ப கதகதப்பா இருந்துச்சு. அப்போ துணியவ மனசுக்குள்ள, நமக்கு இப்போ வீடு அழகா இருக்கிறது முக்கியம் இல்ல, தங்க ஒரு வீடு இருந்தா போதும். கூடு கட்ட மரம் இல்லைன்னும் போது இந்த பிளாஸ்டிக் டேங்கையே ஏன் வீடா மாத்தக்கூடாது? இத பார்க்க வேணும்னா நல்லா இல்லாம இருக்கலாம், ஆனா என் குழந்தைய குளிர்ல இருந்து காப்பாத்தோம் அப்படின்னு முடிவு பண்ணி துணி அந்த டேங்க கஷ்டப்பட்டு உருட்டிக்கிட்டு காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு கல்லுக்கு பக்கத்துல கொண்டு வந்து அத நிப்பாட்டினா. அந்த டேங்க சுத்தம் செஞ்சு உள்ள பல துணிகளை போட்டு புஜ்ஜியாவ உள்ள வர சொன்னா. புஜ்ஜி வா, இது நம்மளுடைய புது வீடு. புஜ்ஜி குருவி ஆச்சரியமா, அம்மா இது வீடா? இது பிளாஸ்டிக் டப்பால? நாம பறவைங்க மரத்துல கூடு கட்டிக்காம இப்படி பிளாஸ்டிக் டப்பால வாழ்ந்தா எல்லாரும் சிரிக்க மாட்டாங்களா? சிரிச்சா சிரிக்கட்டும், மரம் இல்லாத இடத்துல உயிரை காப்பாத்திக்க இந்த பிளாஸ்டிக் டேங்க்ல தங்குறது தப்பு இல்ல, வா போலாம். துணிக்குருவி பிளாஸ்டிக் டேங்க்ல தங்குற அந்த விஷயம் ஊர்ல எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. லூசிபுரா, சோட்டுக்கிளி, சிச்சு அத பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு அந்த டேங்க பார்த்த உடனே ரொம்பவும் கோவம் வந்துச்சு. அந்த டேங்க் அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமா தான் தெரிஞ்சது. அப்போ சிச்சு காக்கா அந்த டேங்க பார்த்து காரி துப்பி இப்படி சொல்லுச்சு, சீச்சி, என்ன துணி இது? நீ எல்லாம் ஒரு பறவையா? மனுஷங்க பயன்படுத்தி தூக்கி போட்ட ஒரு பிளாஸ்டிக் டப்பால வாழ்க்கைய வாழலான்னு வீடா மாத்திக்கிட்டு இருக்கியா? நீ எல்லாம் பறவைதானா இல்ல சாக்கடையில பொருள்ற எலியா? நீ உன்னெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு அசிங்கமா இருக்கு. அப்போ சோட்டுக்கிளியும் துணியை பார்த்து ரொம்ப கோவமா, ஆமா துணி, நீ பறவைங்களோட இனத்துக்கே ஒரு கலங்கம். மத்தவங்க எல்லாரும் உங்க கூட இருக்கிற பறவை இப்படி ஒரு பிளாஸ்டிக் டேங்க்ல தங்கி இருக்காமே அப்படின்னு சொன்னா நம்ம இனத்தோட மரியாதை என்ன ஆகுறது? சிச்சி, நீ இந்த அளவுக்கு கீழே இறங்குவேன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு எங்க பக்கத்துல வந்துடாத, எங்களுக்கு அதை தொத்தி விட்டுறாத. அப்போ துணி அவங்க எல்லாரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு வேற வழி இல்லையே. அப்போ சிச்சு காக்கா கோவமா துணிய பார்த்து, போது வாய மூடு, வழி இல்ல அப்படின்னா செத்துப்போ. அதை விட்டுட்டு இப்படி ஒரு குப்பை வாழ்க்கை வாழ தயாராயிட்டனா இனிமே நீ எங்க தோழியே கிடையாது. இனிமே உனக்கும் எங்களுக்கும் சம்மந்தமும் இல்ல. அது மட்டும் இல்ல, எங்க பசங்களும் உன் பொண்ணு புஜ்ஜி கூட விளையாட மாட்டாங்க. வா சோட்டு, போலாம். இனிமே இவகிட்ட என்ன பேச்சு? இவ வாழ்க்கை குப்பை வாழ்க்கை, அப்படியே வாழட்டும். துணியோட மனசு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. இத்தனை நாளா அவ கூட இருந்த தோழிங்க எல்லாருமே அவளை அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி இருந்தாங்க. புஜ்ஜிக்கு ஒண்ணுமே புரியாம பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருந்தா. 3 பேருமே கோவமா துணியை திட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. துணி அந்த அவமான பாரத்தை சுமந்துக்கிட்டு அமைதியா அந்த டேங்குக்குள்ள போயிட்டா. டிசம்பர் கடைசி வாரமும் வந்துச்சு. அந்த வருஷம் குளிர் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. வானிலை 0 டிகிரிக்கும் கீழே போயிடுச்சு. எந்த ஒரு மரத்துலயும் இலைங்களும் இல்ல. வெளியில யாராவது வந்தா ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுற நிலைமை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பனி அதிகமா பொழிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பனி பலமா ஐஸ் கட்டி மாதிரி வந்து விழுறதுனால வெளியில எந்த ஒரு கூரையும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்த பறவைங்களுக்கு அங்க பாதுகாப்பே இல்ல. பாவம் சின்ன பசங்களான சின்ன பண்ணு எல்லாரும் மயக்க போடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. வயசான மகிக்கழுகாலையும் அந்த சூழ்நிலையை தாங்கிக்க முடியல. சிச்சு காக்கா அழுதுகிட்டே, ஐயோ, என் புள்ள மயக்க போட்டுட்டான். சின்னோ சின்னோ எழுந்திரிடா, உன்னை தூக்க கூட என்னால முடியலடா. ஐயோ பன்னு, என்னடா ஆச்சு? கடவுளே, ஏப்பா எங்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனை கொடுக்கற? அவங்க எல்லாருமே குழந்தைங்களை காப்பாத்த தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த வழியும் தெரியல. அப்பதான் துணியோட டேங்க் வீடு அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. வாங்க துணியோட வீட்டுக்கு போலாம். அவகிட்டதான் இப்போதைக்கு பிளாஸ்டிக் டேங்க் வீடாச்சு இருக்கு. அந்த வீடு நம்மள காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி மயக்க போட்டிருந்த குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு எல்லாருமே துணியோட வீட்டுக்கு போனாங்க. வெளியில ஐஸ் மழை பொழிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட சத்தம் தான் கேக்குது. ஆனா உள்ள துணி பூச்சி 2 பேருமே சந்தோஷமா தொங்கிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வெளியில வந்து நின்னு துணியோட வீட்டு கதவை தட்டுனாங்க. எல்லாருக்குள்ளயும் ஒரு வருத்தமும் இருந்துச்சு. துணி துணி, உள்ள இருக்கியா? தயவு செஞ்சு கொஞ்சம் கதவை தர. எங்க குழந்தைங்க செத்துருவாங்களோ என்னமோன்னு பயமா இருக்கு. உன்னை நாங்க தப்பு தப்பா பேசிட்டோம். நீ ஒரு குப்பை, நீ ஒரு அசிங்கம்னு திட்டிட்டோம். ஆனா இப்ப நாங்களே குப்பையா தான் இருக்கோம். தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி செய்யட்டோனே. பண்ண மயக்க போட்டு விழுந்திருக்கா டோனி. நீ எங்களை என்ன வேணும்னாலும் திட்டிக்கோ, ஆனா தயவு செஞ்சு எங்க குழந்தைங்கள காப்பாத்து. துணிக்குருவி உடனே கண்ணை திறந்து பார்த்தா. பழைய கோவம், அவமானம் எதையுமே மனசுல வச்சுக்காம அவங்கள கூப்பிட்டா. எல்லாரும் வாங்க, சீக்கிரமா உள்ள போலாம், சீக்கிரம். துணி அப்படி சொன்ன உடனே எல்லாரும் அந்த டேங்குக்குள்ள போனாங்க. டேங்குக்குள்ள ரொம்ப கதகதப்பா இருந்துச்சு. வெளியில குளிர், உள்ள கதகதப்பா.
அந்த டேங்குக்குள்ள துணி ஒரு பெட் போட்டு வச்சிருந்தா ஒரு விளக்கும் எரிஞ்சுது. அதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் சின்ன பனுவுக்கு மயக்கமே தெளிஞ்சது. பாவம், அது வரைக்கும் மயக்கத்துல இருந்த குழந்தைங்க 2 பேருமே அப்பதான் கண்ணை திறந்து பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்பாடா, இங்கதான் கதை கதப்பா இருக்கு, வெளியில நரகம் மாதிரி இருக்கு. துணி ஆண்டி, உங்க வீடு சூப்பர். ஆமா ஆண்டி, எங்க அம்மா நீங்க குப்பையில இருக்கிறதா எங்க கிட்ட சொன்னாங்க. ஆனா இப்ப அந்த குப்பை தான் எங்களை காப்பாத்திருக்கு. அப்போ சிச்சு காக்காவும், ஆமா டோனி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. அன்னைக்கு இது குப்பை, இங்க போய் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிறியே, நீ சாக்கடை, நீ பறவை இனத்துக்கே ஒரு அசிங்கம் அப்படின்னு சொன்ன. ஆனா இன்னைக்கு என் புள்ளையோட உயிரை காப்பாத்தினது இந்த குப்பை தான். தயவு செஞ்சு நான் பேசினதுக்கு என்ன மன்னிச்சிடு. ஏன் சிச்சு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன பண்றது? நம்ம சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல நம்ம மாறிதானே ஆகணும். மனுஷங்க மரத்தை வெட்டிக்கிட்டு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. நமக்கு கூடு கட்டுறதுக்கு ஒரு மரம் இல்லையே. அதனாலதான் வேற வழி இல்லாம அவங்க பயன்படுத்தி தூக்கி போட்ட பொருளை வீடா மாத்தி இருக்கேன். அன்னைக்கு ராத்திரி அவங்க எல்லாருமே அந்த டேங்குக்குள்ளதான் தங்கியிருந்தாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க வெளியில வந்தாங்க. ஊர் எல்லாமே நாசமாதான் இருந்துச்சு. ஆனா அந்த டேங்க் மட்டும் எதுவும் ஆகல. எல்லாரும் கேளுங்க, இன்னைக்கு துணியால நமக்கு புத்தி வந்திருக்கு. இனிமே நாமளும் பழைய வழக்கம் பழக்கம் இதெல்லாம் பார்க்க கூடாது. குப்பை போடுற இடத்துல இதே மாதிரி நிறைய டேங்க் இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு வாங்க, நாம எல்லாருமே ஆளுக்கு ஒரு டேங்க் கொண்டு வந்து வீடா மாத்தலாம். ஆமா ஆமா, நான் அந்த ப்ளூ கலர் டேங்க வீடா மாத்த போறேன். நான் அந்த ஒயிட் கலர் டேங்க வீடா மாத்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் குப்பை போடுற இடத்துக்கு போனாங்க. அங்க இருக்கிற பயன்படுற டேங்க் எல்லாத்தையுமே கொண்டு வந்து அழகான வீடுங்களா மாத்தி அங்க ஒரு ஏரியாவையும் ஏற்படுத்தினாங்க. அந்த ஏரியாவுக்கு நவஜீவன நகர்னு பேர் வச்சாங்க. பாத்தீங்களாடா, மனுஷங்க போட்ட குப்பை இப்ப நமக்கு உதவி செஞ்சிருக்கு. ஆமா புஜி, இப்ப மழை அடிச்சாலும் குளிர் அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் நமக்கு கவலையே இல்ல. நம்ம எல்லாரும் சேஃபா தான் இருக்கோம். ஒரு காலத்துல அவமானமா நினைச்ச அந்த பிளாஸ்டிக் டேங்க் இப்ப எல்லாரும் வாழ்றதுக்கு ஒரு இடமா இருந்துச்சு. துணிக்குருவி முன்ஜாகிரதையா யோசிச்சு எல்லாருக்குமே ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தா. இயற்கைய அழிக்கிறது என்னமோ அழிச்சிடுறாங்க, அதை தடுக்க முடியல. நாம வாழணும்னா அந்த இயற்கையில நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சுதான் நாம வாழ்ந்தாகணும். குளிர்லயே கிடந்து சாகிறதுக்கு அந்த டேங்க் வீடே ரொம்ப நல்லதா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு நிச்சயமா இருக்கும். அந்த தீர்வை நாம உடனடியா எடுக்கணும்.